தமிழ் சினிமாவுல தாய் கிழவி, மையழகன் போன்ற ஒரு சில படங்கள்ல வந்து நடிச்சு, மக்களிடையே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் ரேச்சல் ரெபேக்கா அவர்கள். அ இந்த ஒரு நடிகை வந்துட்டு எந்த ஒரு கதாபாத்திரம் எடுத்தாலும் ரொம்பவே அந்த ஒரு ரோல வந்து ரொம்பவே ப்ராமிசிங்கா வந்து செய்றாங்க. ரொம்பவே எதார்த்தமா செய்றாங்க அப்படின்றதாலேயே மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சுட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ தாய் கிழவி படத்துல நம்ம ராதிகாவுக்கு மகளாகவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்த வந்து பகிர்ந்திருக்காங்க. அதாவது ஆ ஒரு கொடூரமான ஒரு அனுபவத்த பகிர்ந்திருக்காங்க அப்படின்னு கூடவும் சொல்லலாம். கரெக்ட்டா சொல்லணும்னா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "என்ன ஒரு தலையாக காதலித்த ஒரு கொடூரன், நான் காதல ஏற்கல அப்படின்றதால வீடு புகுந்து என்னையும், என் அம்மாவையும் கத்தியால வெட்டிட்டான். ரத்தம் நெறைய போயிடுச்சு. அப்போ என் அப்பா வந்து பல பேருக்கு செய்த உதவியால பலரும் வந்து எனக்கு உதவி எங்களுக்கு வந்து ரத்தம் குடுத்தாங்க. அந்த மனிதர்களால தான் நாங்க இப்போ உயிரோட இருக்கோம்." அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நடிகைக்கு இப்படி ஒரு மறுபக்கமா, அதுவும் ஒரு கொடூரமான ஒரு அனுபவமா அப்படின்ற மாதிரி எல்லோருமே வந்து வருத்தத்தோட வந்து இந்த ஒரு செய்திய பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.